நாட்டு மீனவர்கள் கடந்த 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ந்து சிங்கள கடற்படையினாலே சுட்டு கொல்லப்படுகிறார்கள். பல ஆயிரக்கணக்கான மீனவர்கள் அங்ககீனமாக்கப்பட்டிருக்கிறார்கள். பல கோடி ரூபாய் பெருமான மீனவர்களின் படகுகள், வலைகள் நாசப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 500க்கு மேற்பட்ட மீனவர்கள் தங்கள் உயிர்களை இழந்திருக்கிறார். உலகத்தில் எந்த நாட்டிலும் மீனவர்கள் எல்லை கடந்தார்கள் என்பதற்காக சுடுவதே கிடையாது. குஜராத் மீனவர்கள் எல்லை தாண்டி பாகிஸ்தான் கடலுக்குள் போய்விட்டால் எச்சரித்து திருப்பி அனுப்புகிறார்கள். மேற்குவங்க மீனவர்கள் எல்லை தாண்டி வங்கதேசத்திற்கோ பர்மாவின் எல்லைக்கோ அவர்கள் சென்று விட்டால் எச்சரிக்கை செய்கிறார்கள், திருப்பி அனுப்புகிறார்கள், சுடுவதே கிடையாது. ஆனால் வேண்டுமென்றே இவர்கள் தமிழர்கள் என்ற காரணத்தினாலே சிங்கள அரசு வேட்டையாடுகிறது. இந்தியா வேடிக்கை பார்க்கிறது. உலகில் 5வது பெரிய கடற்படையை கொண்ட ஒரு நாடு சின்னஞ்சிறிய சிங்கள கடற்படையை அத்துமீறுவதை அவர்களாலே தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அது ஏன்? ஒரு தடவை கூட இந்திய கடற்படை சிங்கள கடற்படையை திருப்பி சுட்டு விரட்டி அடித்திருக்கிறதா? அவன் சுடுகிறான், இவர்களும் வேடிக்கை பார்க்கிறார். ஆக இந்திய அரசு எந்த அளவுக்கு சிங்கள அரசு தமிழர்களுக்கு எதிரான அரசோ அதே போல இந்திய அரசும் தமிழர்களுக்கு முற்றிலும் எதிரான அரசு என்பதை நாம் உணர வேண்டும். இந்த அரசை பதவியிலிருந்து அகற்றுவதுதான் நம்முடைய முதன்மையான பணி என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். மற்ற மாநில மக்களுக்கும் இந்த உணர்வை ஊட்டுகிற மகத்தான கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. இந்த கருத்து தவறான கருத்தாகும். பாஜக ஆட்சியில் இருந்தபோது பிரதமராக வாஜ்பாய் அவர்களும் அன்றைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சராக ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களும் பதவி வைத்தார். அவர்கள் பதவியில் இருந்த அந்த காலம் முழுவதிலும் இலங்கைக்கு ஆயுதம் கொடுக்க முடியாது என்று மறுத்துவிட்டார். இந்தியாவில் பயிற்சி அளிப்பதும் கூடாது என்று தடுத்து விட்டார். விலைக்கு ஆயுதம் கொடுக்கும்படி இலங்கை கேட்டபோது கூட கொடுக்கவில்லை. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அழகாக சொன்னார், இலங்கைக்கு பக்கத்தில் பகை நாடு எதுவும் கிடையாது, இந்தியா மட்டும்தான் இருக்கிறது. இந்தியா உங்களுக்கு நட்பு நாடு. உங்களுக்கு எதற்கு ஆயுதம்? எதற்காக ஆயுதம் வாங்குகிறீர்கள்? உள்நாட்டில் உள்ள அந்த தமிழர்களை கொண்டு குவிப்பதற்குத்தானே நீங்கள் ஆயுதம் கேட்கிறீர்கள். அது எப்படி இந்தியா கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது என்று சொன்னார். உறுதியாக அவர்கள் அந்த 5 ஆண்டு காலமும் உறுதியாக இருந்தார்கள். ஆயுதம் கொடுக்கவில்லை. பல பிரச்சனைகளில் அவர்கள் தமிழர்களுக்கு ஆதரவான நிலை எடுத்திருக்கிறார்கள், எனக்கு தெரியும். இப்போது பாஜகவில் உள்ள சில தலைவர்கள் வேறு மாதிரி பேசினாலும் முக்கியமான தலைவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அண்மையிலே யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் பாஜகவின் முக்கியமான தலைவர்களில் ஒருவர், வெளிநாட்டுத்துறை அமைச்சராகலாம் பதவி வைத்தவர். அவர் சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், தமிழீழம் மலரப்போகும் நாள் அதிக தூரத்தில் இல்லை என்று உறுதியாக சொன்னார். அதுபோன்ற தலைவர்கள் அங்கே இருக்கிறார்கள். சில தலைவர்கள் எதிராக பேசினாலும் இறுதியிலே அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு செல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆக இந்த அம்சங்களையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிவசேனை
அதனுடைய தலைவராக இருந்த பால் தாக்கரே உறுதியான ஆதரவாளராக இருந்தார் ஈழத்தமிழர்களுக்கு. அவரை பலமுறை சென்று நான் சந்தித்திருக்கிறேன். தெளிவாகவும் உறுதியாகவும் அவர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்தார். தமிழீழம் மலர வேண்டும் என்பதிலே ஆதரவாக இருந்தார். பாஜக தலைவர்கள் ஆட்சியிலே இருந்தபோது இலங்கையிலே நடைபெறுகிற இனப்படுகொலைக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள், மறுக்க முடியாது. ஆனால் இந்த பிரச்சனையில் அவர்கள் இன்னும் தீவிரமான அக்கறை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாகும். இந்த பிரச்சனையை அவர்கள் அணுகுகிற முறையிலே வேறுபாடு இருக்கலாம். இது தமிழினத்தின் போராட்டம், ஈழத்தமிழர்களின் விடுதலை போராட்டம் என்று எங்களை போன்றவர்கள் அணுகுவதிலே அவர்களுக்கு வேறு கருத்து இருக்கலாம். ஆனாலும் கூட ஈழத்தமிழர்களில் மிக பெரும்பாலான இந்துக்கள் என்பதையும் ராஜபக்சேயின் ஆட்சியிலே இந்து கோயில்கள் ஆயிரக்கணக்கிலே இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் தீர வேண்டும், எடுத்துக்கொள்ளாமல் இல்லை. அதையும் அந்த தலைவர்கள் பேசும்போது வருத்தத்துடன் சொல்லுகிறார்கள். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் பல்வேறு தேசிய இனங்கள் வாழ்கிற ஒரு தேசத்தில் எல்லோரும் நம்மை போலவே சிந்திப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவரவர்கள் வெவ்வேறு கோணத்திலே சிந்தித்தாலும் இறுதியிலே இந்த பிரச்சனைக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்க வேண்டும். அந்த முறையிலே அவர்களை நாம் மேலும் மேலும் அணுக வேண்டும். அவர்கள் ஒரு 30% தான் ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை 60% ஆக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டுமே தவிர அவர்களை பற்றி பழித்து பேசி இருக்கிற ஆதரவையும் நாம் கெடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போது எந்த கட்சி இந்த பிரச்சனையிலே ஆதரவு கொடுத்தாலும் நமக்கு அந்த ஆதரவு தேவை. அந்த கண்ணோட்டத்துடன் அணுக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.